சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 220வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தர நமது செய்தியாளர் குணசேகரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். குணசேகரன், இன்று 220வது நினைவு தினத்தை ஒட்டி தீரன் சின்னமலை அவரது உருவ படத்திற்கு அங்கு மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சரோடு யாரெல்லாம் வந்திருந்தாங்க, விவரங்கள் என்ன? சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையினுடைய 220வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தீரன் சின்னமலையின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதையினை செலுத்தியிருக்கிறார். அவரோடு அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, சக்கரபாணி மற்றும் சுவாமிநாதன் உள்ளிட்ட அமைச்சர்களும், சென்னை மாநகராட்சியினுடைய மேயர், துணை மேயர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். தீரன் சின்னமலையினுடைய 220வது நினைவு தினத்தை முன்னிட்டு அரசின் சார்பில் தமிழக முதலமைச்சர் மரியாதையினை செலுத்தியிருக்கிறார். பல்வேறு துறைகளில் போர்க்கலைகளை கற்றறிந்திருக்கக்கூடிய தீரன் சின்னமலை இப்ப ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பல்வேறு செயல்களிலும் ஈடுபட்டிருந்தார். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கு எதிரான போராட்டங்களையும் முன்னெடுத்திருந்த தீரன் சின்னமலை ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் அவரது நினைவு தினம் என்பது கிண்டியில் இருக்கக்கூடிய அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கு அரசின் சார்பில் மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் 220வது நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய படத்திற்கு மரியாதையினை செலுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.